தாங்கள் தான் எனக்கு உதவ வேண்டும் மகாதேவா. என் மீது ஆணை. மீண்டும் உனது ஆணையால் என்னை நீ கட்டுக்குள் வைத்து விட்டாய். ஆகட்டும், இதுதான் எனது சக்தியின் விருப்பம் என்றால் அனைத்தையும் நீ அறிந்து கொள்ள வேண்டிய சமயம் உருவாகிவிட்டது. கௌரி, இந்த 3 தேவர்களுக்கும் நேர்ந்ததென்ன, ஏன் இவ்வாறு நடக்கிறது என்பதை யோசி. உன்னுடைய கேள்விக்கான பதிலுக்கு இது முதல் படியாக அமையும். ஓடுங்கள், உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மகாதேவரே, எங்களை காப்பாற்றுங்கள். முப்பெரும் தேவர்களே, எங்களை காப்பாற்றுங்கள். இப்பொழுது நாம் மூவரும் காத்திருப்பதை தவிர வேறு எதுவும் நம்மால் செய்ய இயலாது. ஆம் பிரம்மதேவா, இப்பொழுது நாம் நினைத்தாலும் நம்மால் எதையும் மாற்ற இயலாது. இதன் பின்னர் மகா காளியால் தான் எதுவும் செய்ய இயலும். ஆனால் எப்பொழுது? நமக்கு சிறிது நேரம் மட்டுமே உள்ளது. சிறிது நேரத்தில் அழிவானது கைலாயத்தை நெருங்கிவிடும். சிவன் மற்றும் சக்தியின் கைகளில் தான் அனைத்தும் உள்ளது. இப்பொழுதும் எனக்கு சரியாக விளங்கவில்லை. எதிர்காலத்தை என்னால் முழுமையாக பார்க்க முடியவில்லை. நடக்கும் விஷயங்களை ஆரம்பம் முதலே நான் பார்த்தால்தான் எனது தவறு என்னவென்பது எனக்கு புரியும். மகாதேவா, உனக்கு மனநிறைவு ஏற்பட்டது. மகாதேவா, என்னுடைய மன நிறைவினால் இந்த அசம்பாவிதத்திற்கு என்ன சம்பந்தம்? இயற்கை என்பது நீதான். இயற்கைக்கு மனநிறைவு ஏற்பட்டு விட்டால் அதன் அழிவென்பது நிச்சயமாகிவிடும் கௌரி. இவ்வுலகம் முழுதும் விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் கொண்டுள்ளது. அதிலிருந்தே வாழ்வின் நோக்கம்
வாழ்வை நிர்வகிக்கும் நிலையையும் அறிவோம். எவ்வித விருப்பமும் இன்றி இவ்வுலகம் அமைந்தால் உலகம் இயற்கையை விட மேலானதாகிவிடும். அனைத்தும் அழிவை நோக்கியும் சென்றுவிடும். அது நம்மை மோட்சத்திற்கே அழைத்துச் செல்லும். இதற்காக அனைத்தையும் நாம் தியாகம் செய்தாக வேண்டும் கௌரி. இந்த அனைத்து சங்கடங்களும் எங்கிருந்து ஆரம்பித்தது என்று இப்பொழுது விளங்குகிறது. மகாதேவா, இதன் பிறகு அனைத்தையும் என்னால் சரி செய்துவிட முடியும். வேண்டாம் கௌரி. நாம் மாற்றிய விஷயங்களை நம்மால் மீண்டும் மாற்ற இயலாததாகிவிடும். விருட்சத்தின் கனியானது விழுந்து விட்டால் மீண்டும் அந்த கனி அந்த விருட்சத்தை சேர இயலாது. அதன் பலனிற்காக நாம் காத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். தாயே, நந்தி, நந்தி மகனே, மகாதேவா, நந்திக்கு என்னவாயிற்று? நந்தி, தாயே, உங்கள் இருவரையும் நான் கண்டுவிட்டேன். இதன் பிறகு எனக்கு எவ்வித அச்சமும் இல்லை. இப்பொழுது என்னால் செல்ல இயலும். இல்லை நந்தி. மகாதேவா, தாயே, காப்பாற்றுங்கள் தாயே. தேவேந்திரா, காப்பாற்றுங்கள் மகாதேவா. அன்னையே, இவ்வுலகை காத்து ரட்சியுங்கள். ஐந்து தேவர்களும் அழிந்து விட்டார்கள் என்றால் மகா பிரளயம் நிச்சயம் உருவாகும். தெளிவாக உரைக்கிறேன் பார்வதி. அதற்கான பதிலை தேடுவது உன்னுடைய கடமையாகும். நாம் அனைவரும் காலச்சக்கரத்தில் இருக்கிறோம். அதன்படி நடக்கும் இந்த அழிவின் ஆரம்பத்தில் அனைத்திற்கும் நிச்சயம் அழிவு ஏற்படும். கணேசா, கணேசா, இப்பொழுது என்ன செய்வது? கணேசனின் நிலை ரொம்ப கவலையாக இருக்கிறது. தாய் தந்தை மீது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. அனைத்தையும் அவர்கள் சரி செய்து விடுவார்கள். நான் இப்பொழுதே சென்று அவர்களை சந்திக்கிறேன். கணேசா,